ஹாய், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கழுத்தோட அகலம் ஒருவேளை பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அகலம் பெருசாக இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங்கில் நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த இடத்துல நமக்கு தையல் வரணும் அப்படிங்கிறத ஒரு குட்டியாக கட் போட்டுட்டு வந்துட்டேன். கட் போட்டு இந்த மெயின் கிளாத்தில் வச்சு பார்க்குறேன். எனக்கு மெயின் கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்க போகிறீங்க. தையல் நெட்டாக தைக்க முடியாது. நெட்டாக தைக்கும் போது என்ன ஆகும்னா கீழே டிசைன் இருக்குது, அடியாகும். அதனால் நம்ம இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணி தச்சுக்கிறோம். ஓகேவா? தச்சதுக்கப்புறம் லைனிங்கை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா 2 நெக்கோட வித்தும் சேமாக இருக்கும். டிசைனை ஒட்டியே தச்சு நீங்கள் கட் பண்ணி திருப்புவீங்க. இவ்வளோதான். இதே மாதிரி கழுத்தோட அகலம் ஒருவேளை சிறுசாக இருந்துச்சுன்னா நமக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா இன்னும் துணி வேணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சென்டரை ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் சும்மா தச்சுக்க போகிறீங்க. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம கழுத்தோட அகலம் மட்டும் கொஞ்சம் விரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்து மேலே லைனிங்கை வச்சு நீங்கள் தச்சு திருப்பணும். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற நம்ம மெயின் கிளாத் அளவுக்கு நம்ம லைனிங்கை சரி பண்ணிக்கிட்டால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெருசாக இருந்தால் கலண்டு விழுகும் உங்களோட ப்ளவுஸு. சிறுசாக இருந்தால் நீங்கள் போடும்போது கழுத்தை நெரிச்ச மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதே அளவை லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் கொண்டு வந்து வச்சு பாருங்கள். லைனிங்கை விட மெயின் கிளாத் ஆரி ஒர்க்கு பெருசாக இருக்குது கழுத்துனா கொஞ்சம் பிடிச்சி தைங்க. இதே சிறுசாக இருக்குன்னா நடுவில் ஒரு கட் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சம் விரிஞ்சிரும். உங்களுக்கு லைனிங்கை வச்சு தைக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ப்ளவுஸ் பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது. வேணால் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.